என் தாய்மொழி தமிழுக்கும் தமிழ் மண்ணிற்கும் வீற்றிருக்கும் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். புத்தகம் உன்னதத்தை உணர வைக்கவும், உடலையும் உள்ளத்தையும் செம்மையாக்கவும், காட்டு மிராண்டியை மனிதனாக்கவும், காட்டுவாசியை அறிஞனாக்கவும், கோபம் தணிக்கவும், கொள்கை அறியவும், இன்னல் நீக்கி இன்பம் தரவும், படிக்க படிக்க உயரவும், படிக்கல்லாய் இருந்து உயர்த்தவும், சோதனைகளை சாதனைகளாக்கவும், வேதனைகள் நீக்கி விவேகம் அளிக்கவும், குற்றவாளியை திருத்தவும், குற்றங்களை களையவும், மனக்கவலை நீக்கவும், மனக்குறையை போக்கவும், விஞ்ஞான வளர்ச்சிக்கும் விஞ்ஞானியின் வளர்ச்சிக்கும் எடுத்த செயல் முடிக்கவும், ஏணி போல் உயரவும், ஆற்றல் பெருகவும், அறிவு வளரவும், இவை அனைத்தும் ஒரே ஒருவரால் செய்ய முடியும் என்றால் அதன் பெயர்தான் புத்தகம். ஒரு புத்தகத்தை திறக்கும் போது உலகினை நோக்கிய மற்றொரு வாசலை திறக்கிறோம் என்பது மறுக்க முடியாத உண்மை. மனித வாழ்க்கையை அழகாக்கவும் வாழ்க்கைக்கு வழிகாட்டவும் அமைக்கப்பட்ட கலங்கரை விளக்கங்கள் தான் புத்தகங்கள். இந்த உலகில் வாழ்ந்து வரைந்த மிகப்பெரிய அறிஞர்களை சந்தித்து பேசவும் பேசி உரையாடவும் வேண்டுமென்றால் நூலகத்திற்கு செல்லுங்கள், புத்தகங்களை படியுங்கள். என்னை தேடி நீ வந்தால் உன்னை தேடி உலகம் வரும் என்கிறது புத்தகம். ஒரு நல்ல புத்தகத்தை திறந்து படித்தால் நரகத்தின் வாசல் மூடப்படும். உடல் நோயையும் மனநோயையும் மூல நோயையும் முற்றிலுமாக விரட்ட வேண்டும் என்றால் நூலகத்திற்கு செல்லுங்கள், புத்தகங்களை படியுங்கள். புத்தகங்கள் தரும் உதவி பெரிது, மிகப்பெரியது கண்டீர் என்கிறார் பாரதியார். உலகத்தையே தனக்குள் வைத்துக் கொண்டு கண்ணடக்கமாக இருக்கும் புத்தகங்களை போல வாழ்வோம். புத்தகங்களை நேசிப்போம், புத்தகங்களால் சுவாசிப்போம். தொட்டு தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் அது ஆயுதம். வெற்றியின் வித்தகம் இதுதான் புத்தகம். புத்தகங்களை பின்பற்றி அதன் கருத்துக்களில் தீப்பற்றி வாழ்க்கையை கைப்பற்றி பெறுவோம் பெரும் வெற்றி. வாழ்க பாரதம், வாழ்க நச்சமிழர், வாழிய பாரத மணி திருநாடு, வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த். நன்றி.